முன்பகை காரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள எரியோட்டில் கடந்த மாதம் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருதரப்பு இளைஞர்கள் மோதிக்கொண்டனர். மறுநாள் இருதரப்பினரும் மோதிக்கொண்டதில் எலப்பார்வட்டியைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் ஒருவர் தலையில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவத்தில் எரியோடு மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 8 பேரும் ஜாமீனில் வெளியே வந்து கண்டிஷன் பெயில் காரணமாக நாள்தோறும் எரியோடு போலீஸ் நிலையத்தில் காலை 10 மணிக்கு கையெழுத்து போடுவது வழக்கம். இன்று கையெழுத்து போட்டுவிட்டு இருசக்கர வாகனங்களில் வந்து கொண்டிருந்தவர்களை திடீரென வழிமறித்த மர்ம கும்பல் முன்னால் சென்ற வாகனங்களை விட்டுவிட்டு கடைசியாக வந்த வாகனங்களை தள்ளிவிட்டு சராமாரியாக அரிவாள் மற்றும் கத்தியால் வெட்டி உள்ளனர். இதில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்த மீனாட்சிபுரம் பொதுமக்கள் எரியோடு கடைவீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா, வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் மற்றும் எரியோடு, வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை, கூம்பூர் போலீஸ் நிலைய போலீசார் குவிக்கப்பட்டனர். திண்டுக்கல் ஆயுதப்படை போலீசாரும் வந்து இறங்கினர். பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்கிறோம் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. பழிக்கு பழியாக 3 பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் எரியோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை மதியம் 12 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். என்ன நடந்துச்சு? நான் கையெழுத்து போட்டு வந்து. எத்தனை பேர் தம்பி? நாங்கள் 10 பேர் வந்தோங்க. 4 டூலரில் வந்தோம். சரி. 4 டூலர் வர்றப்ப அந்த கரெக்டாக தமிழ் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல சந்து 30 பேர் இருப்பாங்க. அதில் சங்கர் மேங்க 2 பேர், அவன் சுவன் ஒருத்தன், அவன் மூஞ்சும் தெரிஞ்சிச்சு. அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அருவாவோட ஒடியாந்தாங்க. நாங்கள் ஒரு வண்டி முதல்ல வேகத்தில் ஏற விட்டு ஒரு வண்டி மட்டும் வேகமாக வந்துருச்சு. மிச்சம் 3 வண்டியை மறைச்சிட்டாங்க. மிச்சம் 3 வண்டியை மறைச்சிட்டாங்க. எத்தனை பேர் வெட்டினது? 10-15 பேர் இருப்பாங்க. காயம்பட்டது எத்தனை பேர்? காயம்பட்டதுக்கு 3 பேர் சொல்லி. யாரு? கருப்சாமி, மதன்குமார், அருண்குமார் 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மதன்குமாருக்கு கொஞ்சம் அதிக காயம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பேர் தம்பி? எங்க பேர் பாண்டி. நாங்கள் 8 பேர் தான் கேஸுக்காரங்க. நீங்களும் கையெழுத்து போட போனீங்க? கையெழுத்து போட போயிருந்தோம். கண்ணார பார்த்தேன். நான் கண்ணார சாட்சி சொல்லுவேன் எங்கே இருந்தாலும். அவங்க நம்மகிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி டிஎஸ்பி அம்மா வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா வந்திருக்காங்க. எல்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, நம்ம வந்து போலீஸ் சுத்தார்கிட்ட போய் எதிர்த்து பேசியோ அவங்ககிட்ட வந்து அப்படி பேசியோ பிரயோஜனம் இல்லை. நடந்த சம்பவத்துக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்கிறதுக்கான நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று விவாதங்களோ தப்பி தவிர நம்ம காவல்துறைக்கு எதிர்ப்பாக வந்து பேச வேணாம். அதான் தெரிஞ்சுக்கங்க, அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க.